Hello student, NEET 2023 questions பார்க்கலாம். The stability of Cu2 plus ion is more stable than Cu plus 1 ions in aqueous solution due to first ionization enthalpy, enthalpy of atomization, hydration energy, second ionization enthalpy கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றுறோம். அப்போ வந்து காப்பர் வந்து கேஸஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சம் எனர்ஜி கொடுக்குறோம். சம் எனர்ஜி கொடுக்கும்பொழுது இந்த கேஸஸ் ஸ்டேட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்போ அது வந்து Cu+1ன்னு மாறுது. இதை வந்து நம்ம வந்து அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்கிறோம். அயனைசேஷன் எனர்ஜி 1. அப்போ ஒரு ஆட்டத்தை வந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சொல்கிறோம். இது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஏன்னா எனர்ஜி வந்து நாங்கள் இதை அப்சர்வ் பண்ணுது, அதனால் எண்டோதெர்மிக் சொல்கிறோம். அப்போ ஒரு கேஸஸ் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறோம். அது வந்து ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி சொல்கிறோம். செகண்ட் டைம் என்ன பண்ணுறோம், இன்னொரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அது வந்து Cu+1லேருந்து Cu+2 மாறுது. இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இதுவும் வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது வந்து நம்ம அயனைசேஷன் எனர்ஜி 2ன்னு சொல்கிறோம். செகண்ட் டைம் வந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆக்வஸாக மாற்றுறோம். Cu2+ ஆக்வஸாக மாற்றுறோம். ஆக்வஸாக மாற்றக்குள்ள இது என்ன ஆகும்னா நம்ம எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் நம்ம வந்து ஹைட்ரஜன் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஹைட்ரேஷன் எனர்ஜி. அப்போ இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி பார்த்தோன்னா காப்பர் 2+ வந்து ஆக்வஸ் சொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை விட காப்பர் 1++1 விட. அப்போ என்ன சொல்லலாம்னா Cu2+ is more stable than Cu+1. என்ன ரீசன்னா, because the hydration energy of Cu2+ aqueous ion is more than Cu+1. ஸோ அதனால் பார்த்தோன்னா நமக்கு இந்த எனர்ஜி என்ன சொல்கிறோம், ஹைட்ரேஷன் எனர்ஜி சொல்கிறோம். அப்போ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னவாக இருக்குனாக்கா ஹைட்ரேஷன். தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஹைட்ரேஷன் எனர்ஜி. இப்போ காப்பர் 2+ அயன் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குது. என்ன ரீசன்னா அந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. ஹைட்ரேஷன் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது. I hope you understand student. Thank you. All the best.